டியூப் தமிழ் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் எப்படி வெற்றி பெற்றார்? அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள் துணை புரிந்திருக்கின்றன. அந்த காரணங்கள் என்ன? முதலாவது, சமூக வலைத்தள காலத்தினுடைய வெற்றி. 59 வருடங்கள் திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்தாலும் சமூக வலைத்தளமானது இன்று மக்களை சென்றடைந்திருக்கின்ற அளவிற்கு இதற்கு முந்தைய காலங்களில் சென்றடையவில்லை. திராவிட கட்சிகளினுடைய நிதியை ஆதாரமாக வைத்து இந்த கட்சிகளினுடைய குறைபாடுகளை எல்லாம் மறைத்து வந்த பெரும் ஊடகங்கள் தோல்வியடைய சிறு சிறு சமூக வலைத்தள ஊடகங்கள் மக்கள் மன்றில் அதற்கு மாறான கருத்துக்களை கொண்டு சென்றதனால் இந்த நிலை ஏற்பட்டது. முதலாவது விடயம். இரண்டாவது, திராவிட கட்சிகள் நவீன உலகத்தினுடைய மாற்றத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு ஏற்ப தங்களை கூர்மைப்படுத்திக் கொள்ளாமலே வட்டம் மாவட்டம் என்கின்ற கருணாநிதி காலத்தினுடைய கட்டமைப்பில் இருந்து தங்களை மேம்படுத்த தவறிவிட்டார்கள். இது அவர்கள் சிதிலமடைந்ததற்கான காரணமாகும். அடுத்து, திராவிட கட்சிகள் விஜயிடம் தோல்வியடையவில்லை, காலத்திடம் தோல்வியடைந்திருக்கின்றன. எப்படி தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் பெரும் தவறுகளை எல்லாம் இழைத்து இன்று வரை திரும்பி வர முடியாத இடத்திற்கு பின்தள்ளப்பட்டதோ அது போன்ற தவறை இழைத்து காலத்தினால் சிதிலமடைந்து திராவிட கட்சிகள் பின்வாங்கி இருக்கின்றன. இந்த பின்வாங்கலானது காங்கிரஸை போல திராவிடத்தினுடைய எதிர்காலத்தையும் பாதிப்பதாக அமைய போகின்றது. எனவே காலத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி இந்த வீழ்ச்சியாகும். எப்படி பாண்டிய பேரரசு, சோழ பேரரசு, சேர பேரரசு போன்றவை காலத்தினால் சிதிலமடைந்து அழிந்தனவோ அது போன்ற ஒரு இடத்திற்கு திராவிட கட்சிகள் வந்திருக்கின்றன என்பதுதான் முதல் முக்கிய 3 விடயங்களாகும். அதைத் தொடர்ந்து மற்ற விடயங்கள் விஜயினுடைய பாதிப்பாக இருக்கின்றது. விஜயனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம், இதுதான் சரியான தருணம். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதிமுகவிலும் பலம் மிக்க தலைமைகள் இல்லை. கருணாநிதியினுடைய மறைவிற்கு பின்னர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய உடல் தோற்றம், செயற்பாட்டு நிலை போன்ற விடயங்கள் அவருடைய உடல் மொழியாக இருந்தது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞருக்கு பின்னர் அவரை போன்ற வலுவான ஒரு தலைமை இல்லாமல் போய்விட்டது. அதிமுகவில் ஜெயலலிதாவிற்கு பின்னர் அவரை போன்ற ஒரு வலுவான தலைமை இல்லாமல் போய்விட்டது. 2 பெரும் அணிகளும் தலைமை இழந்த நிலையில் இவர்களுடன் கூட்டு வைத்த காங்கிரசும் தன்னளவில் அழிந்து போன நிலையிலும் பாஜக நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து மக்களிடம் இருந்து பின்வாங்க ஆரம்பித்திருப்பதன் அடையாளமாகவும் இருப்பதனால் 4 முக்கிய கட்சிகளும் பின்வாங்குகின்ற பருவத்தில் இருப்பதனால், ஒன்று, இந்த அரசியலில் தொடர்பே இல்லாத விஜய்க்கு காலம் கை கொடுத்திருக்கின்றது. இந்த நேரம் அவர் களமுறங்கிய சரியான தருணமாக இருக்கின்றது. இது வெற்றிக்கு முக்கியமான காரணம். இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு பின்னர் யார் என்ற கேள்விக்கு சரியான ஒரு பதில் இல்லை. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற வாரிசை கொண்டு வந்தாலும் கூட அரசியல் அரங்கில் அவர் தன்னை நிலைநாட்டுவதற்கான வேலைகளை சரியாக செய்ததாக கூற முடியாது. சினிமாவில் இறங்கிய அவர் சினிமாவில் எப்படி தன்னை சரியாக நிலைநாட்டவில்லையோ அதுபோலத்தான் இவர் அரசியலிலும் இருப்பார் என்கின்ற எண்ணப்பாட்டை ஏற்படுத்திய காரணத்தினால் வாரிசு அரசியலும் அதற்குள் வருவதனால் எதிர்காலம் தெளிவில்லாமல் இருந்தது. அதிமுகவிலும் அதே பிரச்சனை தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னதாக அதிமுகவில் தெளிவான ஒரு தலைமை இல்லாமல் இருந்தது. எனவே எதிர்காலத்தை கொண்டு நடத்த முடியாத அளவிற்கு வயதில் கூடியவர்களும் ஜுனிக்காக செயற்படக்கூடிய தலைமைத்துவம் இல்லாத நிலையில் இந்த 2 கட்சிகளும் அடிவாங்கி இருக்கின்றன. மூன்றாவது, திராவிட மாடல் என்று சொல்லப்படுகின்ற மாடல் சரிபடைய ஆரம்பித்து இருக்கின்றது. திராவிட மாடல் என்பது உண்மையில் தமிழ் மாடல் அல்ல. அது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழகம் என்று தென்னகம் முழுவதையும் இணைத்த ஒரு சொற்பதம். அதற்குள் தமிழர்கள் இல்லை என்கின்ற ஒரு கருத்து கடந்த 10 ஆண்டு காலமாக மிக வேகமாக பரவி கொண்டிருந்தது. திராவிடத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை திராவிட கட்சிகளுக்கு இருந்தது. இதனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சி ஒன்று வேண்டும் என்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கழகம் அந்த பேரினால் முன்னுக்கு வந்திருக்கின்றது. நான்காவது, விஜய்க்கு இணையான நட்சத்திர அந்தஸ்து மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை. விஜய் தமிழக முதலமைச்சராக இருப்ப
இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கின்றது என்று மக்கள் நினைப்பதற்கு பெரும் போட்டிகளும் பெரும் சூதும் பெரும் நயவஞ்சகமும் பெரும் ஏமாத்தும் சினிமா மாஃபியாக்களும் நிறைந்த ஒரு திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்திற்கு உயர்ந்து அதிகூடுதலான வருமானத்தை பிடிக்கும் அளவிற்கு விஜய் முன்னேறி சென்றிருக்கின்றார் என்றால் முதலமைச்சராக வருவதற்குரிய தகுதியை விட மிகப்பெரிய தகுதி வேண்டும் இந்த இடத்தை பிடிப்பதற்கு. அதனால் முதலமைச்சர் ஸ்தானத்திலும் எம்ஜிஆரை போல இவர் நின்று பிடிப்பார் என்கின்ற ஒரு எண்ணத்தை திரைத்துறையில் அவர் பெற்ற வெற்றி அவருக்கு துணையாக அமைந்தது. அது போன்ற ஒரு வெற்றி மற்றவர்களிடம் இல்லை. 5வது, 300 கோடி சம்பளம் உழைக்கின்ற விஜய் இனிமேல் எனக்கு சினிமாவே வேண்டாம், முழுதாக தூக்கி எறிந்து அரசியலுக்கு வருகின்றேன் என்று எடுத்த முடிவு ஓர் அதிரடியான முடிவு. பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு வருமானம் இருக்குமாக இருந்தால் தமிழக முதல்வருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை விட இது எத்தனையோ மடங்கு பெரிய சம்பளம் ஆகிட்டு, இத்தனை பெரிய சம்பளத்தையும் இவ்வளவு பெரிய புகழையும் விட்டு எதற்காக இந்த அரசியலுக்கு இவர் செல்கின்றார் என்று பேசியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். விஜய் சினிமாவில் அடைந்த சிகரத்தை தாங்கள் அடைய வேண்டும் என்ற கனவுடன் இருந்த தமிழகத்திற்கு அந்த முடியை உதறி தள்ளிய விஜயனுடைய முடிவு ஆச்சரியத்தை கொடுத்தது. இதை உதறி தள்ளினாராக இருந்தால் இவரிடம் ஏதோ இருக்கின்றது என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு மாயையை அவர் உருவாக்கினார். இது வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். 6வதாக, ஜனநாயகன் திரைப்படத்தை சென்சாரில் தடை செய்தது பெரும் தவறாக போய்விட்டது. அந்த படத்தை சென்சாரில் தடை செய்தாலும் தேர்தல் வரும் வரை அதை வெளியிட முடியாது என்று கூறிய ஒவ்வொரு நாளுமே விஜய்க்கு ஆதரவான பிரச்சாரம் தமிழகத்தில் வளர்ந்து சென்றது. ஆனால் மத்திய அரசு தான் அதற்கு பொறுப்பாக இருந்தாலும் தமிழக அரசு அதற்கான சிலுவையை சுமந்தது. இணையத்தில் படம் வெளியானதும் எல்லா நடிகர்களும் அதை கண்டிக்க தொடங்கியவுடன் விஜய்க்கு எதிராக திமுகவே செயற்பட்டது என்கின்ற தப்பான பிரச்சாரம் கிராமங்கள் தோறும் பரவிய பொழுது திமுக வில்லன் ஸ்தானத்திற்கு தள்ளப்பட்டது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. 8வது, திராவிட முன்னேற்ற கட்சி என்றால் மேடை பேச்சு தான் அவர்களுடைய வலுவான ஆயுதமாக இருந்தது. அவர்கள் செயற்பாட்டு ரீதியாக எதையும் உருவாக்கியவர்கள் அல்ல என்கின்ற விமர்சனமும் இருந்தது. ஆனால் திராவிட கட்சிகளினுடைய ஜீவ நாடியாகிய மேடை பேச்சை அவர்கள் இழந்து விட்டார்கள். கலைஞர் கருணாநிதியை போல, ஜெயலலிதாவை போல மேடையில் முழங்குவதற்கான, மக்கள் நம்புவதற்கான ஒரு மேடை பேச்சாளர் திமுகவில் இருக்கவில்லை. அது மிகப்பெரிய பலவீனமாக போய்விட்டது. விஜய் கூட சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் அல்ல. ஆனால் அவர் மேடை பேச்சாளருக்குரிய தந்திரங்களை பின்னால் இருந்த அவரின் பின்னால் இருந்த நிபுணர், அவரின் பின்னால் இருந்த தேர்தல் நிபுணர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை சரியாக எழுதி கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். 9வது, விஜய் ஸ்டாலினை எப்படி தாக்கினாரோ அது போன்ற ஒரு வலுவான தாக்குதலை ஸ்டாலினும் பழனிசாமியும் விஜய்க்கு மேல் நடத்தவில்லை. இதற்கு காரணம், விஜய்க்கு மேல் தாக்குதல் நடத்தினால் அவர் முக்கியம் பெற்று விடுவாரோ என்று கருதி அவரை தவிர்த்து ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் விஜய் எய்த அம்புகள் எல்லாம் இவர்களை சரியாக தைத்த பொழுது இவர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது. 10வது, திராவிடம் என்கின்ற மாடலை காப்பாற்ற வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் ஆரம்பித்த பிரச்சாரம், திராவிடத்தினுடைய ஆட்சி தமிழக மக்களுக்கு அது சொன்ன எதையுமே செய்யவில்லை. கடவுள் மறுப்பு கொள்கை. இன்று திராவிடத்தில் இருப்பவர்கள்தான் மிகப்பெரிய பக்தர்களாக இருக்கின்றார்கள். அதுபோல மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பெரும் போராட்ட குழுவாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. இன்று அவர்கள்தான் மூட நம்பிக்கையினுடைய கூடாரமாக இருக்கின்றார்கள். பெரியார் சொன்ன அத்தனை விடயங்களையும், பெரியார் இன்று உயிருடன் இருந்தால் திராவிட கழகங்களுக்கு எதிராகத்தான் போராட வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் மிக பெரும் மூட நம்பிக்கையாளர்களாகவும், திராவிட மாடல் என்பது தன்னுடைய ஆரம்ப அழகை இழந்து அது சந்திக்கு வந்துவிட்டது என்பதன் அடையாளமாகும். இதனால் அதை மக்கள் பாதுகாக்க விரும்பவில்லை. 11, சங்கீதா விவகாரம் திடீரென வந்தது. அந்த விவகாரம் பெண்களிடையே வாக்கு வங்கியை அளிக்கும் என்று எதிர்பார்த்தாலும் கூட அந்த விவகாரம் திடீரென ஓய்ந்தும் போய்விட்டது. ஆனால் நடிகை திரிசாவுடன் விஜய் வெளியே வந்ததும், அவர்களுக்கு இடையேயான உறவு என்ன என்று சொல்லாமல் இருந்ததும் முக்கியமான விடயம். இப்படி ஒரு சம்பவம் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு நடைபெற்றது. அவர் ஜெயலலிதாவையும் ஜானகியையும் ஒன்றாகவே அழைத்து வந்து மைதானத்தில் இருந்து விளையாட்டை
படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரம் இவர்கள் யார் என்று அவர் சொல்லவே இல்லை. இது போன்ற ஒரு காட்சியை உருவாக்கினார். தமிழகத்தில் பெண்களினுடைய எதிர்ப்பு விஜய்க்கு வரவில்லை. அதிகமான பெண்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் சங்கீதா விவகாரம் தேர்தலுக்கு முன்னர் வந்திருக்க வேண்டும், இல்லை தேர்தலுக்கு பின்னர் வந்திருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் வந்த காரணத்தினால் அதற்குள் பின்னணி இருக்கின்றது என்று பெண்களே நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். 12வது சிறு பெண் பிள்ளைகளுக்கு உதவுவது போல விஜயனுடைய திரைப்படங்கள் இருக்கும். எனவே இளம் பெண்களினுடைய ஆதரவு அண்ணன் விஜய் என்ற கோணத்தில் பெருமளவில் விழுந்திருக்கின்றது. 13வது விஜயனுடைய வெற்றிக்கு சிறு பிள்ளைகள் முக்கிய காரணம். வீட்டில் இருக்கும் பெற்றோரை வாக்களிக்க அழைத்து சென்றதே பெரும்பாலும் அவர்கள்தான். சிறு பிள்ளைகள் அவருடைய படத்தை பார்ப்பதனால் தான் அது வெற்றி படமாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த சிறு பிள்ளைகள் இவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தார்கள். எப்பொழுதும் ஆக்ஷன் ஹீரோவிற்கு சிறு பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். 14வது தமிழகத்திற்கு சேர்த்திறன் மிக்க ஓர் இளைஞரே தேவை என்ற எண்ணம் நீண்ட காலமாக இருந்தது. அதை நிறைவேற்ற விஜய் வந்த காரணத்தினால் அவரை தேர்வு செய்திருக்கின்றார்கள். அவருடைய அரசியல் வரலாறு மக்களுக்கு தெரியாது. அவருக்கு அரசியலில் என்ன தெரியும் என்பதும் தெரியாது. அவரால் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்த முடியுமா என்பதும் தெரியாது. ஆனால் இந்த தேர்தலை அவர் முதல் தடவையிலேயே வெற்றி பெற்று இருப்பதனால் அவரால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது இருக்கின்றது. 15வது விஜய் பேசிய அரசியல் வெறும் 10 வருட அரசியலே அல்லாமல் 50 வருட அரசியலை அவர் பேசவில்லை. இன்றிருக்கும் இளையோருக்கு அதற்கு மேல் தெரியவும் இல்லை. அதனால் விஜய் பேசிய அரசியல் அவர்களுக்கு விளங்கியது. இவ்வளவு காரணங்களும் விஜய்க்கு உதவி இருக்கின்றது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பட்டாசு வெடிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. திரும்பிய இடங்கள் எல்லாம் இளைஞர்களுடைய மோட்டார் சைக்கிள் ஊர்வலங்கள் போய்கொண்டிருக்கின்றன. எங்கும் குளிர்பானங்கள் வழங்கப்படுகின்றன. மிகப்பெரிய விழாக்கோலமாக இருக்கின்றது யாழ்ப்பாணம். எப்படி நடைபெற்றது? இது போன்ற ஒரு நிகழ்வுதான் விஜயின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. விஜய் தெரியாத சம்பவங்கள் எல்லாம் விஜயின் வெற்றிக்கு துணையாக இருந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.